ஆனாலும் புரிந்து கொள்ளுங்கள், காதலில் சொற்கள் வெறும் சொற்கள் தான். காதலில் உடல் ஒரு பரிசு பொருள், அதை ஒருபோதும் கேட்டு பெறாதீர்கள். எல்லா காதலும் ஒரு நாள் உளரும். அந்த வெறுமையை பதற்றமின்றி எதிர்கொள்ள மனதை தொடக்கத்திலிருந்தே பழக்குங்கள். உங்கள் காதலை செல்லா காசாக்கும்படியாய் உங்கள் இணையை கவரும் நபர் சற்று தூரத்தில் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்புங்கள். காதலில் துரோகம் ஒரு தத்துவார்த்த நிகழ்வு. அந்த வழியில் மூழ்கி எழுந்து ஞானம் பெறுங்கள். உங்கள் காதல் இறந்த பிறகு அதை புதைப்பதா எரிப்பதா என்பதில் சச்சரவு செய்யாதீர்கள். அதை கவிதைக்குள் வீசி எறியுங்கள். காதல் தான் இருப்பதிலேயே அதிக கோணங்கள் கொண்ட வடிவம். எனவே ஒருபோதும் அதை புரிந்து கொள்ளவோ விளக்கவோ முயலவே முயலாதீர்கள். எல்லோரும் போகட்டும், எல்லாமும் முடியட்டும், ஆனாலும் ஒருபோதும் உங்கள் காதலை கைவிடாதீர்கள். ஒரே வாழ்வுதான், ஓர் உடல் தான். 5 லிட்டர் ரத்தத்தில் அது ஒரு ஓரமாய் சிரித்தபடி நீந்திக் கொண்டிருக்கட்டும். உங்கள் கண்கள் கரங்கள் தீண்டும் போது இணையிடம் மின்சார உணர்வு தோன்றும் வரைதான் அதன் பெயர் காதல். எனவே தான் நண்பர்களே, உங்கள் வசீகரத்தை இழந்து விடாத தூரத்தில் நின்று காதலியுங்கள்.